அதிமுகவுடைய என்டிஏன்னா தமிழ்நாட்டில் லீடிங் பார்ட்டி அதிமுக தான். அதிமுகன்னு அதில் வந்து அதிமுகவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பொதுச் செயலாளர் இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி தான். ஆனால் அவரை விட்டுட்டு நீங்கள் வந்து இன்னொருத்தர் கன்சிடர் பண்ண முடியாது. அது வந்து அந்த கட்சி வந்து இப்போ தற்சமயத்துக்கு அதை ஒத்துக்காது. ஆக்சுவலாக செங்கோட்டையனும் வந்து அவருக்கு அந்த கட்சியில் மற்றவங்களுடைய ஆதரவு வந்து இப்போ எடப்பாடி பின்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால இருக்காங்க வச்சுக்கோங்க. இப்போ எலெக்ஷனை நோக்கி போகும்போது இந்த மாதிரியான குழப்பங்கள் வந்து கட்சியை வந்து மேலும் பலவீனப்படுத்தும். அந்த ஏற்கனவே இந்த ஓபிஎஸ் சசிகலா இல்லாதனால பல பலவீனங்கள் அதில் இருக்குது. 7 இடங்களில் டெபாசிட் எழுந்தாங்க லாஸ்ட் டைம். ஸோ இந்த வாட்டி வந்து செங்கோட்டையன் மூலமாக இன்னொரு பிளவு அல்லது பிரச்சனை வந்தால் கட்சி மேலும் பலவீனப்படும். அதனால் அந்த கட்சியில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, செங்கோட்டையன் மூலமாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம கட்சியில் மேலும் ஒரு பிரச்சனை வரக்கூடாது. இதில் வந்து இப்போ எடப்பாடி தலைமையில் லீட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இதில் பாஜக வந்து ப்ரெஷர் பண்ணி ஏதாவது மாற்றணும்னா நம்ம அதுக்கெல்லாம் ஒத்துக்கூடாது. அவங்க என்ன வழக்கு பம்பு என்ஃபோர்ஸ்மெண்ட்டெல்லாம் பயமுறுத்தினா கூட நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கூட்டணிக்கு போகிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம தான் முதலமைச்சர் கேண்டிடேட், நம்ம தான் லீட் பண்ணுற பார்ட்டி நம்ம தான். அதில் வந்து செங்கோட்டையன் அந்த மெட்டீரியலும் கிடையாது. அவர் வந்து இவராது 4.5 வருஷம் சிஎம்மாக இருந்தார்.